இப்போ சுடிதார் தான் கட்டிங் போட போகிறேன். என்னுடைய அளவு தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இது நான் எப்படி கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். இப்போ ஹைட் வந்து 38 இன்ச்சஸ், ஷோல்டர் வந்து 6 எடுத்திருக்கேன், பேக் நெக் வந்து 6, ஃப்ரண்ட் நெக் வந்து 4, என்னுடைய செஸ்ட்டு வந்து 35 இன்ச்சஸ். அதை டிவைட் பண்ணி எனக்கு லூஸ் வந்து மொத்தம் வந்து 4 இன்ச்சு லூஸ் எடுத்திருக்கேன். அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9.25. சுடிதார் பொறுத்தளவு 1 இன்ச்சு விட்டாலே போதும் ஸ்டிச்சிங்க்கு. ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 7.25, அது கொஞ்சம் லூஸுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 8.25 விட்டுருக்கேன். என்னுடைய இடுப்பு சுற்றளவு வந்து 32, அதை வந்து 4 நம்ம இதில் எவ்வளோ விட்டுருக்கோமோ அதே அளவு இந்த இதில் விட்டால் போதும். அப்போ 32 4ஆல் ஆட் பண்ணும்போது 36 வரும், 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9. ஹிப் ரவுண்டு வந்து 42, அதையும் 4ஆல் தான் டிவைட் பண்ணணும், ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 11 வருது. பாட்டம் வந்து 11 + 1 12. ஸ்லீவ் லென்த் வந்து 15 வச்சுருக்கேன். ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5 10, அதில் ஆஃப் வந்து 5. இதுதான் என்னுடைய மெஷர்மெண்ட்டு. இதை எப்படி நான் கட்டிங் போடுறேன் அப்படின்னு பாருங்கள். நான் வந்து வேஸ்ட் இடுப்பு வரைக்கும் தான் நான் லைனிங் கொடுக்க போகிறேன். அதுக்கு கீழே நான் கொடுக்கல, ஏன்னா அதுக்கு லைனிங் கொடுக்கணும்னு வேண்டாம். மேலே மட்டும் கொஞ்சம் டாப்புக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மட்டும் லைனிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இது காட்டன் கிளாத்து தான், அதனால் நான் லைனிங் கொடுக்கல. இப்போ இதில் இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அன்னிவனாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மடித்து இதை வந்து நான் இப்போ எனக்கு வந்து வேஸ்ட்டு வரைக்கும் 15 இன்ச் வேணும். அப்போ அந்த 15 இன்ச்சுக்கு அப்புறம் நான் வந்து இதை வந்து லைனிங் மடிக்கிற மாதிரியே இதை வந்து நான் மடித்து தைச்சிருவேன். அப்போது எனக்கு வந்து இது வந்து 1 இன்ச் வேணும் மடக்கி தைக்கிறதுக்கு. இல்லை 3/4 இன்ச்சு கூட போதும். 3/4 இன்ச்சு விட்டுருக்கேன். 3/4 இன்ச்சு. இப்போ என்னுடைய ஹைட்டு வந்து 15 ப்ளஸ் ஸ்டிச்சிங் சேர்த்து 15.5. 15.5. அதே இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. 15.5. இதில் ஒரு லைன் போட்டுட்டு இதை 2ஆக மடக்கிடணும். ரெண்டாக மடக்கிட்டு இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ என் ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு, ஷோல்டர் 6 இன்ச்சு. இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ என்னுடைய நெக்கு இதில் 5 இது ஷோல்டர் சேர்த்து என்னுடைய நெக்கு வந்து பேக்கில் வந்து ஃப்ரண்டில் வந்து 4. இப்போ 4 சேர்த்து 4.5 வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்டிச்சிங் சேர்த்து 4.5. 2 பேக் வந்து 6, அப்போ 6.5 வச்சுக்கலாம். ஸ்டிச்சிங் சேர்த்து நான் மார்க் பண்ணுறேன். 6. இப்போ என்னுடைய ஷோல்டர் வந்து எனக்கு 2.5 இருக்கட்டும். 2.5 ப்ளஸ் 1/2, இந்த பக்கம் 1/2 3 இன்ச் எடுத்திருக்கேன். 3 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 6 இன்ச்சில் 3 இன்ச்சு. இப்போ நெக்கை வந்து வரைஞ்சிக்கலாம். இதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3.25 போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3.25 போட்டிருக்கேன்.
ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது மாடல் கூட வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரைஞ்சிருக்கேன். பேக்குக்கு வந்து நான் வந்து ரவுண்டே தான் வச்சுருக்கேன். பேக்கில் ரவுண்டு. இப்போ ஆர்ம் ஹோல் லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஸ்டிச்சிங் சேர்த்து இப்போ 6, இதில் ஸ்டிச்சிங் சேர்த்து 6 வைக்கணும். 6.5. என்னுடைய செஸ்ட் ரவுண்டு வந்து 9.25. செஸ்ட் ரவுண்டு 9.25. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து 1.25 ரவுண்டு. 1.25 6 இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதை 1/2 இன்ச் கழிச்சிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஒன்பது அரை வருது. எனக்கு வந்து 8.25 வேணும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 8.25 வேணும். ஒன்பது அரை வருது. இதில் உங்களுக்கு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர், இது வந்து ஷோல்டர் வந்து ஸ்லோப் பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து அளந்து பார்க்கலாம். இப்போ 8.25 ஒரு 1/4 இன்ச்சு கூட வருது. அவ்வளோதான். ஒரு பாயிண்ட் கூட வருது. அது ஒன்றும் இல்லை. இப்போ என்ன வேஸ்ட் ரவுண்டு வந்து 9. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு, இந்த பக்கம் ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு சுடிதார் மெயின் கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 பாயிண்ட் உள்ளே வச்சுக்கோங்க. என் பேக்குக்கு என் ஃப்ரெண்டுக்கு
இப்போ நம்மளுக்கு சுடிதாரோடைய ஹைட் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா 38 வேணும். 38 அப்போ கீழே வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 இன்ச்சு, அப்போ மொத்தம் 40 எடுத்துக்கணும். நான் இதில் அப்படியே 40 எடுத்துக்கிறேன். கீழே வரைக்கும் மேலே அப்படியே மேலே 40 எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் வருது 40. இதில் ஒரு லைன் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு அதை சேர்த்துட்டு இந்த இதை வந்து அதுக்கு மேலே வச்சிடணும். கரெக்டாக அந்த ஷோல்டர் அளவுக்கு வச்சுட்டு கீழெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நிறைய இல்லை 15 இன்ச்சஸில் எனக்கு வேஸ்ட் ரவுண்ட் வந்துடுது. இப்போது 21 இன்ச்சஸில் 21 இன்ச்சஸில் வந்து எனக்கு ஹிப் ரவுண்டு வந்து வேணும். அப்போ ஹிப் ரவுண்டு வந்து 21 இன்ச்சஸில் இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. 21 எங்கே வருதுன்னு இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. 21 இது ஒரு லைன் போட்டுக்கலாம். எனக்கு ஹிப் ரவுண்டு வந்து 11 வேணும். ஹிப் ரவுண்டு 11 ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு, அதை இதுலேயே கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாட்டம் வந்து 12 1 இன்ச்சு சேர்த்து 12 வேணும். 12 ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்கு. அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம ஃப்ரெண்டு இதெல்லாம் வச்சு எடுத்துருக்கோம். அதனால் ஆம்ஹோல் இப்படி வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஷோல்டர் ஸ்லோப்பை வந்து கட் பண்ணலை, அதை நினைவாக கட் பண்ணிக்கோங்க. சாரி இதுலேருந்து கட் பண்ணக்கூடாது, இதுலேருந்து தான் கட் பண்ணணும். இந்த கிராஸாக கட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து 15 இன்ச்சஸ்ஸு. இது கொஞ்சம் கீழே வந்து அன்னியனாக இருக்கனால நான் மேலேருந்து எடுக்கிறேன்.
15 இன்ச்சஸ்ஸு. அது கூட ப்ளஸ் மேலே ஸ்டிச்சிங்க்கு கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, கீழே மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, அப்போ 16 இன்ச்சு. அதே 16 இன்ச்சு இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். லைன் போட்டுக்கலாம். இப்போ அதே தான், நான் எப்போதுமே ஸ்லீவ்னாலே இப்படி தான் நான் கட் பண்ணுவேன். இப்போ எனக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து 8.75. 8.75ல் 1 இன்ச்சு கம்மி பண்ணி 7.75 வச்சுக்கணும். 1 இன்ச்சு கம்மி பண்ணி 7.75, அதே 7.75 இந்த பக்கமும் வச்சுக்கணும். இதையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இது 7.75 எடுத்தோம் பார்த்தீங்களா, 7.75ல் பாதி எவ்வளவு அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே இது 7.75 இங்கேயும் 7.75ல் பாதி அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இதை லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடு ஒரு 7.75 நோட் பண்ணி அதை பாதியாக பண்ணி இதில் ஒரு போட்டுக்கோங்க லைன். இதுதான் நம்மளுக்கு அந்த ஆம் ஹோல் ரவுண்டு வரையறதுக்கு இங்கே தான் மார்க் பண்ணணும். இப்போ 7.75ல் பாதி இது, இதில் பாதி இது, இதில் பாதி இது மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இதில் ஒரு 1/4 இன்ச்சு, இதில் ஒரு 1/4 இன்ச்சு போட்டுட்டு ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு அதே இந்த பக்கம் திருப்பி மார்க் பண்ணிடுங்க. இது உள் வளைவு. இந்த கீழே இது ஸ்லீவோட ரவுண்டு வந்து 5 இன்ச்சு. அதை மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் நம்மளுக்கு தையல் கொட்டிருக்கோம், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன் நேர படம் கொஞ்சம் வளைவாக போட்டாலே போதும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக ஒரு சிசர் கட்டு போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டக்கூடாது.
இது உங்களுக்கு ஸ்லீவு. சுடிதார் ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம். நன்றி.